லவ் பண்ணோம். எத்தனை வருஷம்? 3 வருஷமா. இந்த வீட்டில் சம்மதிக்கலையா? என்ன காரணம்? அக்கா இருக்காங்க, அக்காவுக்கு மேரேஜ் எப்படி சொல்றோம். சரி, இது அவர் வற்புறுத்தி என்ன கூப்பிட்டு வந்தாரு? எனக்கு அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணோம். நான் சரி. அவரை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயில் தெரியுமா? அது அப்பா அம்மாலும் தெரியுமா? தண்ணி வீடெல்லாம் இருக்கா? அப்பா அம்மா உதர்த்திட்டு 2 பிள்ளைகள் வந்து ஒரு அக்கா இருக்காங்களாம். அந்த பிள்ளை வந்து உங்களை நம்பி வருது. எப்படி நீங்க பாதுகாப்போம்? அவ எனக்கு வேணாம், என் காசுதான் வேணும், பழங்கஞ்சி பாப்பா என்று ஆசை வார்த்தை கூறி இளைஞரை காதல் வலையில் விழ வைத்த இளம் பெண். எனக்கு நிதி பைசா வேணும், எங்க வீட்டுல யாரும் தரமாட்டேன்னு. நான் நீ படி வந்து நான் படிச்சு வச்சேன். அவளையும் படிச்சு வச்சு அவளும் வேலையை போனா குறைஞ்சுன்னா நான் பெங்களூர் வேலை கிடைச்சு நான் பெங்களூர் போறேன். இங்க படிப்பு முடிச்சது நான் பெங்களூர்ல வேலைக்கு போறேன். நான் சரி போ. 1 வருஷம் கடந்தது, 1.5 வருஷம் கடந்தது. நான் இன்னும் கல்யாணம் பண்ணி கேட்டேன். அப்புறம் சொன்னா அது அக்கா இருக்கா வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக காசை கறந்து காதலனை கழட்டி விட்டு ஓடிய நீங்க வேணும், ஆனா நீங்க மறுபடியும் வெளிநாட்டுக்கே போங்க. எப்படி சொல்றாப்ல நான் இன்னும் எப்படி போக முடியாங்க? என்னால முடியாத பட்சத்துல நான் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்தேன். ஐயா இந்த நான் பைசா எல்லாம் கொடுத்தேன், நான் ஏமாந்து போனேன். 12 லட்சம் அதுக்குள்ள பில் என்ன கையில இருக்கு. அதை தாண்டி கூட கொடுத்தது பைசா வேற. காதலிக்காக 12 லட்சம் ரூபாயை வாரி வழங்கிவிட்டு இப்பொழுது பரிதவித்து வரும் காதலன். உனக்கு இவ வேணுமா காசு வேணுமா? நான் ஐயா இவ வேண்டாம், எனக்கு காசு தான் வேணும் அப்படின்னு நீ கோர்ட்ல போய் டைரக்ஷன் வாங்கடான்னு சொன்னாங்க. காசு மேட்டருக்கு நாங்க ஸ்டேஷன் பொறுப்பாகாது, நீ கோர்ட்ல போய் டைரக்ஷன் வாங்கடான்னு. கன்னியாகுமரி மாவட்டம் ராமன்துறை மீனவ கிராமத்தை சேர்ந்த சுஜின் அப்படின்றவரு அதே பகுதியை சேர்ந்த ஒரு பெண்ணோட கடந்த 7 ஆண்டுகளா நண்பர்களா பழகி வந்து அதுக்கப்புறமா அது காதலா மாறி இருக்குது. காதலியோட விருப்பப்படி கத்தார் நாட்டுல மீன்பிடி தொழில் செஞ்சு சுஜின் காதலிய ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்க வச்சுட்டு வந்திருக்காராம். இவரோட சொந்த செலவுலயே அவங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு தேவையான எல்லா செலவுகளையும் சுஜின் தான் பண்ணிருக்காரா. அவங்கள படிக்க வச்சதுல இருந்து அவங்க வேலைக்கு போய் அவங்க தங்கின செலவு, சாப்பிடுற செலவுன்னு அவங்க குடும்பத்தையே சுஜின் தான் பாத்துட்டு வந்ததா சொல்லப்படுது. இந்த நிலையில தான் இவரு திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு எத்தனையோ தடவை கத்தார் நாட்டுல இருந்து கிளம்பி இங்க வரும்பொழுது அந்த இளம் பெண் திருமணத்துக்கு ஒத்துக்காம இருந்ததா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த இளம் பெண் பெங்களூர்ல வேலை பார்க்கும் போதே பல ஆண்களோட பழகிட்டு வந்ததும் காசுக்காக தான் சுஜினை காதலிச்ச மாதிரி ஏமாத்தி இவர்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா காசை வாங்கி அவரை கழட்டி விட்டு இருக்கிறதும் தெரிய வந்திருக்குது.